நடிகர் தான் நீங்க நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. அதனால விடிய விடிய இருந்து நாடகத்தை பார்த்துட்டு போறவங்களுக்கு உண்மையிலே ஒரு பரிசு இருக்குங்க. சத்தியமா சொல்லுவேன், உண்மையிலே பரிசு இருக்கு. விடிய விடிய 6 மணி எழுதி நாடகம் பார்த்துட்டு வீட்டுக்கு போற பெண்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கவங்க ரொம்ப தூரத்துல இருந்தீங்கன்னா உங்க ஆதார் கார்டு, பான் கார்டு சொல்றேன் மாமா, பான் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, செராக்ஸ், இது மூணையும் கொண்டாந்து நம்ம ஐயாட்ட கொடுத்துருங்க. காலையில கன்னியாகுமரிக்கு அங்கிட்டு ஒவ்வொரு ஏக்கர் எழுதி வைக்க போறோம். கடல் தான் இருக்கா? இப்ப இருக்கிற காலத்துல கடல் தண்ணி கூட மிஞ்சது இல்ல. அதனால போனா போதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்தைனாலும் எழுதி வைப்பா. ஏன்னா யார் பேர்ல இருந்தாங்க, நம்ம பேர்ல இருந்தா சரி. அந்த வகையில சிறப்பான முறையில விடிய விடிய இருந்து நாடகத்தை பார்க்கணும். அது மாதிரி 2 விஷயம் தான், நாடகத்தை பார்க்கறதும் சரி, நாடகத்தை பார்க்க விடாம கெடுக்கிறதும் சரி. 2 விஷயம் தான். இந்த திருவிழா நடத்துறது எப்படி ஒரு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க. ஆனா சாப்பாடு பிரமாண்டமான சாப்பாடு இல்ல. அந்த மாதிரி 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி திருவிழா நடத்துவாங்க. ஆனா 2 விஷயம் சத்தியமா கெடுத்தே வரும். என்னன்றீங்க? ஒண்ணு தண்ணியை போட்டு கெடுக்கிறது, இன்னொன்னு புரணி வேசி கெடுக்கிறது. தண்ணியை போட்டு கெடுக்கிறதுனா எப்படின்றீங்க? அது இந்த சீமையா வாங்கி தங்க பத்த பிள்ளைங்க சாதாரண சரக்கெல்லாம் குடிக்கிறது கிடையாது. அடேங்கப்பா, காலையில வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தோன்னா விலை உயர்ந்த சரக்கு 5000 10,000 குடிக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. இது 145 தாண்டதே கிடையாது. அதுவும் இந்த மாநகட்ட மானிட்டரு, எம்ஜிஎம், டேனைட்டு, ராயல காடு, ஓல்டு சிப்பு 1848. இந்த 1848 விஷயம் தெரியாதையா? 18 விஷயம் தெரியாதுல. 18 வயசுல கொடுத்தா 48 வயசுல கோயந்தோ, அதுக்கு பேர் தான் 1848. எக்ஸ்பிரஸ் என்ன அர்த்தம் தெரியுமா? குடிச்ச போதையோட எக்ஸ்பிரஸ்ல பறங்க இடியா பறக்கும்யா, அதான் எக்ஸ்பிரஸ். இந்த மாதிரி சரக்குலாம் தயவு செஞ்சு குடிக்காதீங்க. குடிக்க நினைச்சீங்கன்னா கல்யாணம் முடிச்சு 2 குழந்தை பெத்த பின்னாடி தாராளமா குடிங்க. சத்தியமா சொல்றேன், தாராளமா குடிங்க. இந்த மாதிரி சரக்கெல்லாம் குடிக்கணும்னா. ஆனா கல்யாணம் முடிக்கிற ஆண்களும் சரி, கல்யாணம் முடிக்கிறவன் எல்லாம் ரத்தமா இருந்தாலும் சரி, இந்த சரக்கு தயவு செஞ்சு குடிக்காதீங்க. குடிச்சீங்கன்னா அடுத்து வர சந்ததிகளுக்கு மூளை வளர்ச்சி, உடம்பு ரீதியான ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகுது. சில பேர் உயிரணுக்களே இல்லாம போகுது. அதனால எங்க ஆத்தாமார்கள் அந்த காலத்துல போய் பெரியாஸ்பத்திரியில போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு வருவாங்க. 10 பிள்ளையை பெற்றுட்டு 12 பிள்ளையை பெற்றுட்டு. இப்பெல்லாம் அவங்க எல்லாம் போறதே கிடையாது. ஏன்னா நம்மளே 145 கொடுத்து நம்மளே குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறோமே, அதனால அவங்க போறதே கிடையாது. நான் சொல்ற 2 சரக்கை குடிக்க போத தூக்கு. இங்க பாருங்க, கட்ட பொண்டாட்டிய ராத்திரி 12 மணிக்கு இழுத்து உதட்டோட வச்சு அவனு முத்தம் கொடுத்தா கூட ஒத்தப்பட்டு வாழ வராதுன்றே. ஆனா சாதாரண சரக்கு கிடையாது. நான் சொல்ற சரக்கு குடிங்க, சொர்க்கம் கண்டிப்பா தெரியுமாமா. அப்படி ஒரு போத தூக்கம். காலையில வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோடனே மனைவி கையால சாப்பிட்டுட்டு நான் சொல்ற சரக்கு பாருங்க, இந்த பால்காயிலும் குன்ன வந்து 2 கலைக்கு பிடிக்க போத சத்தியமா தூக்கு சொர்க்கம் சத்தியமா தெரியும். பால்காயில குடிச்சு என்ன மயக்கம் இருக்கல, எத்தனையோ கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சுட்டே வராங்க. நீ இது பாதியில இருக்கிறதுக்கு போயிடலாமே. அந்த வகையில சிறப்பான முறையில நாடகத்தை சிறப்பாக கண்டுகளிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு, இல்லாத நாடுதான் என்றும் இல்லை. ஆமா, இது என்ன நாடகம்? வள்ளியர்மன நாடகம். இது என்ன நாடகம்? காதல் திருமணம். முருகனும் வள்ளி காதலிச்சு திருமணம் செய்த நாடகம். அருமையான நாடகம் இல்லையா? முருகனை காதலிச்சிருக்காரு. ஆனா முருகன் என்ன இந்த கதையில என்ன சொல்ல வர்றாரு? பெண்களா இருந்தாலும் பேய் இறங்குவாரு, பெண்களா இருந்தாலும் பின்னாடி ஆம்பளை போயிட்டே ஆகணும். மாணும்போது போயிட்டே ஆகணும். இந்த மாதிரி இந்த தாய்மார்கள்லாம் உட்கார்ந்துருக்கீங்க, உங்களோட உற்சாகம். ஆமா, தாய்மார்கள முக்கியமான ஒரு கேள்வி கேட்க போறேன். கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா உள்ள அரை மோதிரம் 1.5 லட்சம் ரூபாய். நான் அரப்பை மோதிரத்தை கொடுத்துட்டு போறேன். என் ஜட்டுக்கு அவ்வளவுதான் கொடுக்க முடியும். அதனால நான் கேட்கிற கேள்வி கரெக்டா பதில் சொன்னா அரப்பை மோதிரம் கரெக்டா. இந்த நாடகத்துல கதாநாயகி யார்த்தா தெரியாதா? என்னப்பா என்ன தரத்து தெரியுது? அந்த வகையில சிறப்பான முறையில் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க கவனிக்கிறீங்கன்னு கூட எனக்கு தெரியல. இந்த நாடகத்தோட பேரு வள்ளி திருமண நாடகம். இந்த நாடகத்துல கதாநாயகி முருகி, கதாநாயகி வள்ளி. இந்த
நாடகத்துல முருகனுக்கு வள்ளி எத்தனாவது தாரம்? 2ஆம் தாரம். முருகனே 2 பொண்டாட்டி பார்க்கும் போது நம்ம புருஷன்ல ஏன் 2 பொண்டாட்டி பார்க்க கூடாது? இது என்ன கஷ்டம்? நம்ம அடுத்த புருஷத்தை பொண்டாட்டியை பார்த்தா கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறாங்க. இந்த சொல்லியில வச்சுக்கிற கூடாது. கடவுளுக்கு ஒரு நீதினா எங்களுக்கு ஒரு நீதியா? அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் எல்லாம் பண்ணலாம், அப்படியெல்லாம் கிடையாது. கடவுளுக்கு அவருக்கு தெரியும் நம்மளை எப்படி பாதுகாக்கணும்னு. அவர் சூழ்நிலை அப்படி, நம்ம சூழ்நிலை இப்படி. தமிழுக்கு மரபிற்கு ஏற்றவாறு ஒருவனுக்கு ஒருத்தி என்ற வாழ்வில் உன்னதமான கொண்டு என் நேரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய மதிப்பீடு மரியாதைக்குரிய நடிப்பிசை வேந்தன், நடிப்பிசை சக்கரவர்த்தி, தனக்கென்று தனிபாணியை வகுத்து வரக்கூடிய நமது திருப்போணம் அருகாமல் இருக்கக்கூடிய அருமை அப்பா பி தர்மலிங்கம் அவர்கள் இவர்களில் வேலன் வேடன் விருத்தராகவும் தோன்று இருக்கின்றார்கள். குயிலிசை கோயில மணி தென்னாட்டு கலைமகள் சென்று வெற்றி முழுசு கொட்டி வரக்கூடிய பெரும் பாசத்திற்கு மரியாதைக்குரிய மதுரை மாநகரம் போற்றக்கூடிய என் கவிதா ஸ்ரீ அவர்கள் இவர்களில் வள்ளி நாயகமாகவும் தோன்று இருக்கின்றார்கள். நாரதகன பேரரசு, நாரதகன சக்கரவர்த்தி, தனக்கென்று தனி பாணியையும் மக்கள் உள்ளத்தில் இன்னும் நீங்காமல் இடம்பெற்று வரக்கூடிய பிரபல யூடியூப்புகள் அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய இன்றைய பொது கருத்திலும் மற்றும் வரலாறிலும் இன்றைய சமுதாயத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விவரங்களையும் தெல்ல தெளிவாக மக்களுக்கு சொல்லக்கூடிய உன்னதமான ஒருத்தர் எனது பாசத்திற்கும் மரியாதைக்குரிய அன்பப்பா சிங்கப்பூர் புகழ் வீரமங்கலத்தைச் சேர்ந்த எல் கபிராஜ் அவர்கள் வருமடியில் நாரதர் மற்றும் கலகப்பரி அனுமத்தோடு இருக்கின்றார்கள். அதுகளுடைய ஆறுமணிய சக்கரவர்த்தி, ஆறுமணிய பின்பாடு திலகம் எங்களுக்கு பாடல்களுக்கும் சிறந்த முறையில் பாடல் இசைக்கு வந்திருக்குள்ள எனது அருமை சித்தப்பா எனது திருப்பூணம் அருகாமிக்கக்கூடிய அஞ்சூர் நாட்டைச் சேர்ந்த ஏனாதி மாநகரம் போற்றக்கூடிய எஸ்கே ராமலிங்கம் அவர்கள் சிசியன் அவர்களின் தவ புதல்வன்மான எஸ்கேஆர் மாரிமுத்து அவர்கள் வரக்கூடிய ஆறுமணிய பின்பாடு உள்ளத்தில் உள்ளம் உறங்காது வல்லவள் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா.
தட்டுங்கப்பா, கை தட்ட உற்சாகம் அதிகமாக எங்களுக்கு தொழில் திறமை அதிகமாகும். நீங்க பாட்டுக்கு அங்க என்னன்னு உட்கார்ந்துட்டீங்கன்னா இங்க 100 வேலை வந்துருவான். ஏன்னா உங்க காசு ஒவ்வொரு ரூபாயும் உங்க பணம், கஷ்டப்பட்டு உழைச்சு நீங்க கொடுத்துருக்க பணம். ஏன்னா நீங்க கரெக்டா எங்களை உற்சாகப்படுத்தினா தான் எங்களுடைய திறமைகள் வெளியே வரும். நீங்க கை தட்டதான் இங்க இருந்து கிளம்பும். ஏன்னா நீங்க கை தட்ட இங்க மாப்பிள்ளை பெட்ரோல் ஊத்தி கொளுத்தவளா இருக்கேன், காத்திருக்கேன், பெட்ரோல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன் கொளுத்துறதுக்கு. அது மாதிரி கை தட்டதான் உற்சாகம் அதிகமாகும். அதனால அதுக்கு அடுத்தபடியாக விருதுங்க சக்கரவர்த்தி, விருதுங்க ஜாம்பவான், தனக்கென்று தனி வாணியோக வகுத்து வரக்கூடிய சிவகாசி சரவடி புகழ் எனது அருமை சித்தப்பா மானாமதுரை அருகாமல் இருக்கக்கூடிய பார்த்திமனூரை சேர்ந்த VM சிங்கத்துறை சித்தப்பா அவர்கள் இவரங்களில் விருந்தோ தப்பி தபேலா இசைத்தோம் கை தட்டுங்க, கஷ்டப்பட்டு. ஏன்னா குச்சியில் அடிக்கிற கூட பெரிய விஷயம் கிடையாது. இந்த 4 விரல்ல நாதத்தை கொண்டு வராரு பாத்தீங்களா, விரல்ல இத்தனை வாத்தியத்தை கொண்டு வராரு. அதனால கை தட்டலாம், ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க கொடுக்க வேண்டிய அன்பளிப்பு காசு வேணாம், பொருள் எல்லாம் தேவையில்லை. அதுக்கு மீறி கஷ்டமா இருந்துச்சு, காசு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா காதுல இருக்கிற தோடு, கழுத்துல இருக்கிற செயின் இதை கூட கட்டி கொடுக்க வாங்கிக்கிறோம்.
ஒன்றும் தப்பு இல்லை, நானா போய் அடகு கடை வச்சுக்கிறேன், ஒன்றும் தப்பு இல்லை. அதுவேளை காசு பணம்லாம் தர வேணாம். உங்க அன்பளிப்பு என்னன்னா உங்க கைதட்டு, உங்க பாராட்டு, உங்க கைதட்டு இருந்தாலே போதும். இந்த முறையில் சிறந்த முறையில் அதுக்கு அடுத்தபடியாக பலவாத்திய புகழ், பலவாத்திய சக்கரவர்த்தி, தனக்கென்று தனி பாணி வகுத்து வரக்கூடிய ஆல்ரவுண்ட் மாஸ்டர் யூடியூப் புகழ் அருமை சகோதரர் என் மாப்பிள்ளை பாசத்தின் மரியாதைக்குரிய நமது மதுரை அருகாமல் இருக்கக்கூடிய வேலூரை சேர்ந்த அருமை மாப்பிள்ளை. மாப்பிள்ளை என்னையா உன் பேரை சொல்லும் போது அப்படியே இழுக்குதையா? ஆமையா, அருமை மாப்பிள்ளை எனது பாசத்தின் மரியாதைக்குரிய நவீன்குமார் அவர்களை வரும்படியில் ஆல் ரவுண்ட் சைடு ரவுண்ட். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதுக்கடுத்தபடியாக லய சக்கரவர்த்தி லய மேலை எங்களது பாட்டிற்கும் ஆட்டத்திற்கும் சிறந்த முறையில் தாளம் இசைக்க வருகை தந்துள்ள பாசத்தின் மரியாதைக்குரிய அண்மை அப்பா மதுரை மாநகரம் போற்றக்கூடிய டி சேகர் அவர்களை வரம்படியில் சீன் தாளம். அதுக்கடுத்தபடியாக பொம்பளை பிள்ளை வேற சொல்லணுமா? ஏன் சித்தப்பா பொம்பளை பிள்ளை வந்திருக்கா? பொம்பளை பிள்ளை வந்திருக்கா? சத்தியமா சூப்பர் பிள்ளையா? சூப்பர் பிள்ளை சொன்னாத்தே நான் வருவேன். அந்த ஆடவன் அந்த மஞ்சள் கயிற்றை சுவாசம் கொள்ள கொள்ள என்னாகுமா, ஆண்மை வீரியம் அதிகமாகி குடும்ப விருத்தி அடைவதற்கு அந்த மஞ்சள் கயிறு ஒரு காரணமா இருந்துச்சு. எப்படி? மஞ்சள் கயிறும் ஒரு காரணமாக இருந்தது. அதே ஒரு தாயார் ஒரு குழந்தையை மாரோடு அழைத்து பால் கொடுப்பாள் என்று சொன்னால், அந்த குழந்தையாக கூட பால் கொடுக்கின்ற வேளையில் அந்த மஞ்சள் கயிற்றை சுவாசிக்கின்ற பொழுது, மஞ்சளை அந்த நறுமணத்தை சுவாசிக்கின்ற பொழுது ஒரு குழந்தைக்கு எந்தவித நோயும் வராம இருந்துச்சு. அன்னைக்கு 5.5 கிலோலாம் பிள்ளை பிறந்துச்சு. இன்னைக்கு 1.5 கிலோ என்ன பண்றாங்க, அழுத்துக்கிட்டு பிள்ளைய இருக்கிறாங்க. காரணம் மனிதனுடைய பழக்க வழக்கங்கள், நாகரிகம் என சொல்லக்கூடியது எல்லாம் அதிகமாக அதிகமாக மனிதனுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களும் இன்றைக்கு உலகத்திலே தலைவரித்து ஆடிக்கொண்டிருக்கிறதை தவிர நல்ல விஷயங்கள் எல்லாம் பூமி நடியிலே புதைத்துக் கொண்டு ஆயாசமாக ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் எப்படி ஒரு ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டுக்கு நம்மளாம் பொறுப்படி தூக்கினோமோ அதே மாதிரி இந்த மஞ்சள் கயிறு தான் கடைசி வரைக்கும் கழுத்துல இருக்கணும்னு சொல்லி ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு திருமணத்தை முடித்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக கலாச்சாரத்தின் வழியாக பெண்களாக கூடியவர்களுக்கு ஒரு தவறான எண்ணம் என்பது வராமல் இருப்பதற்கு ஒரு காரணமா இருக்கும். நிறைய கெட்ட விஷயங்கள் அது மூலமாக தவிர்க்கப்படும். ஒரு பெண்ணாக கூடியவர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வாதாரம் இருப்பதற்கும் இந்த மஞ்சள் கயிறு ஒரு காரணமா இருக்கும் அப்படிங்கிறதுதான் ஒரு புறமாக இவ்விடத்திலே பதிவிட்டுக் கொண்டு, நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய ஒரு மஞ்சள் கயிற்றிலே தாலியை, ஏன்னா பெரியவங்களே அதை யாரும் சரியா அதை கொண்டு வராதபடிக்கு இந்த இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதனுடைய மகிமையும் அதனுடைய குணங்களும் அதை பற்றி தெரியாம இருக்கிறாங்க. அதனால நிச்சயமாக இந்த மஞ்சள் கயிறாக கூடியது ஒரு புரட்சிகரமானது மட்டுமல்ல, அது நம்முடைய பாரம்பரியமான கலாச்சாரத்தின் வழியாகவும் ஒரு கிருமி நாசினி என்ன சொல்லக்கூடியதாகவும் இருக்கிறதுனாலதான் அன்னைக்கு மஞ்சள் கயிற்றுல தாலி போட சொன்னாங்க.
அப்படிங்கிற பல விஷயங்கள் இங்கே பூமியில புதைந்து கிடக்கு. அப்படியே சொன்னோம்னா ஒரு நாள் பத்தாது, சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா எம்பெருமான் முருகனாகக்கூடியவருக்கு செவ்வாதோஷம்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. அந்த மரத்துக்கிட்ட இருந்து ஒரு தாத்தா கை தட்டுறாரு. அந்த தாத்தாவுக்கு மிக்க நன்றி. அப்ப செவ்வாதோஷம்னு சொல்றாங்க எம்பெருமான் முருகனுக்கு. எங்கேயாவது முருகனுக்கு செவ்வாதோஷமா சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? முருகனுக்கு செவ்வாதோஷம் என்பது கிடையாது. செவ்வாய்க்கே அதிபதியாக கூடியவன் எம்பெருமான் முருகன். அந்த முருகனாக கூடியவன் ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன், நான் சுக்கிர திசைக்கு அதிபதியாக கூடியவன். அதனால இந்த இருவரும் ஒன்று சேர்கின்ற பொழுது எங்களுடைய அந்த கிரகநிலையாக கூடியதை தாங்கள் அனைவரும் பார்த்தேன் என்று சொன்னால் உங்களுக்கு தோஷம் நீங்கும் என்பது ஐதீகம். எனக்கு செவ்வாதோஷம் கிடையாது, அவருக்கு செவ்வாதோஷம் கிடையாது. இதெல்லாம் கட்டுக்கதை. இந்த பூமி உலகிலே கட்டுக்கதைகள் ஏராளமாக உண்டு. ஏன்னா நல்லது வேகமா போகாது, கெட்டது வேகமா வீட்டுக்குள்ள வந்துடும். அந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் இந்த பூமியில வேகமாக பரவும் தவிர நல்ல விஷயங்கள் தாமதமாக பரவும் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் என்னுடைய காதலை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஆளு கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்துருக்கு. எடுத்துக் கொண்டிருக்கும் சகோதரி கவிதா ஸ்ரீ அவர்களுக்கு எங்களது கிராமத்தின் சார்பாக கொண்டாடி போட்டி வழங்கப்படுகிறது. இந்த இன்னொரு எங்களது ஊரில் இருந்து மருத்துவராக புதிதாக ஒரு பெண் மருத்துவர் உருவாகியுள்ளார். அந்த மருத்துவர் எங்களது அன்பு மகள். அவருக்கு எங்களது மாமன்னர் மருதுமாண்டிய இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக விருது வழங்கப்படுகிறது. அவர் சென்னை வேல்ஸ் மருத்துவமனையில் இப்பொழுது மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். அவர் வராத காரணத்தினால் அவரது தந்தை ரவியனன் அவர்களுக்கு பதிலாக சேகரனன் அவருடைய பெரியப்பா இந்த விருதினை வாங்கிக் கொள்வார். ரெண்டு பேரும் மிலிட்ரி சொன்னாங்க. ஊத்துது இந்த பெற்றுச் சென்ற விருதுகள் பெற்றுச் சென்ற அனைவருக்கும் எங்களது மாமன்னர் மருதுபாண்டியர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். மேன்மேலும் இந்த ஊரில் அரசு பணிகளில் தேர்வாக வேண்டும், எங்கள் ஊர் செழிக்க வேண்டும் என்ற அந்த கருப்பை வணங்கி இன்னும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து ஒரு நாரதற்காக தான் இந்த வள்ளி திருமணமே கொண்டு வந்திருக்கு. அந்த நாரதரை எதிர்பார்த்து எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. நல்லபடியா நடக்கணும்னு சொல்லி இந்த அக்காவும் நல்ல பெரிய அவங்களையும் தப்ப, ஏன்னா நாரதரை பத்தி சொல்லிட்டு நம்ம என்ஜாய் சொல்லிட்டு சண்டைக்கு அவங்களும் நல்ல சிறப்பான ஆத்மா தான். ஏன்னா எங்க ஊர்ல வந்து 15 வருஷமா இந்த நாடகமே வச்சதில்லை. சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் தான் வைக்கிறோம். இந்த டைம் வள்ளி திருமணம்னு உங்களுக்காக தான் வச்சிருக்கு. அதை இருந்து முழுமையா பாருங்க எல்லாரும். பொன்னாடி போட்டு கௌரவப்படுத்தி விளக்கம் எல்லாருக்கும் இந்த மாற்றங்கள் உண்டால் உருவானதா
கைத்தறிக்க உள்ளவன் நன்றியது கூட. காதல் 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 இல்லையே சாதல் சாதல் சாதல். இந்த காதல்னா ஒரு மனுஷன் வாழ்றதை வீணடா என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்த போது கூட காதல் எல்லாம் இன்னைக்கு கண்ணா பின்னான்னு இருக்கு. எப்படி காதல் என்பதெல்லாம் இன்னைக்கு கண்ணா பின்னான்னு இருக்கு. அடுத்த புருஷ மேலையும் அடுத்த முன்னாடி மேலே இருக்கக்கூடிய காதலுக்கெல்லாம் இன்னைக்கு அடுத்தவருடைய அதாவது கணவனுக்காக பெற்ற பிள்ளையும் கொள்ளக்கூடிய அவலநிலை எங்கே இருக்குன்னு சொன்னா அது நம்ம நாட்டுலதான். அதனால இதுக்கெல்லாம் காரணம் எல்லாம் எதுவாக இருந்தாலும் கூட என்னுடைய காதல் எப்படிதான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு திருமணம் நடக்க கிடையாது. நான் திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவருக்கு திருமணம் நடந்திருக்கு. அதுக்காக ஒரு பெண்ணுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து நான் அங்க போகணும்னு ஆசைப்பட கிடையாது. இதுல உண்மை ஒளிஞ்சிருக்கு. இது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். என்னடா முறைய 2 முன்னாடி கட்ட போறாரேன்னு நீங்க எல்லாம் ஒரு கேள்விக்குறி எழுப்பலாம். இந்த பிள்ளைக்கு ஏன் அப்படி வேண்டாத வேலை போய் 2வது தரமா போகணும்னு ஏன் தலையெழுத்து? அதான் என் தலையெழுத்து. எப்படி எந்த எழுத்தை மாற்றினாலும் தலையெழுத்து என்பதை யாராலும் மாற்ற முடியாது. ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியிலே நின்றுவிடக் கூடாது என்பதற்காக முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன் சத்தியம் பண்ணது எனக்கு. ராமனை பேச நம்பலாமா? அவரை நம்பி நான் அவரை காதல் செய்யும் பொழுது எனக்கு வயது 12ஆகவும் எம்பெருமான் ஒருவனுக்கு 8 வயதாக இருந்தது. இது சரியான வயதல்ல, எனக்காக காத்திரு, உன்னை கரம் முடிப்பேன்னு எனக்கு இந்த கையில சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. நானும் எப்பத்தான் வருவீங்க இந்த உள்ள ஏங்குதுங்கிற மாதிரி வீங்கினதுதான் மிச்சம். முறிய வந்த பாடு இல்லை. அதனால நானும் ஒரு முடிவோட பார்த்தேன். நான் பணக்கரை எனக்கு எப்படியாவது 18ஆம் படி கருப்பு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும். முருகன் என்னை தேடி வருவாரு, அந்த கருப்பை என்னை கல்யாணம் பண்ணி வைப்பாருங்கிற அந்த நம்பிக்கையோட இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியிலே நின்று விடக் கூடாது. எம்பெருமான் கொடுத்த வாக்கு. ஏன்னா என் வாழ்க்கையை தான் எங்க அக்கா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அதனால என் வாழ்க்கையை நான் வாழ வேண்டுமே என்பதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். எப்படி தெரியுமா? எல்லாரும் சாமி கிட்ட போய் வரம் கேட்பாங்க. நான் சாமியவே வரமா கேட்கிறேன். சாமி கிட்ட சொல்லி வச்சு சென்றது இந்த செல்லுக்கு இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதவே. சாமி கிட்ட சொல்லி வச்சு சென்றது இந்த செல்லுக்கு இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதவே.
என்னப்பா யூடியூப்ல நேரலையா வருதாம்ல? ஆமாம் ஆமாம். இந்த சேனல்ல போடுறாங்க. தாய்மடியா? தாய்மடி எந்த ஊர்? தேவட்டையா? தெரியலையே. ரமேஷ் மாட்டுவார். ரமேஷ் ரமேஷ் மாட்டுதா கேப்படுச்சாச்சுல மாட்டி விடுறாப்போ. லிண்டா வந்தாச்சு, ரெடி ஆகிட்டே இருக்காங்க. கவலையே படாதீங்க. இன்று நந்தவனம் போகணும், ஆடணும் பாடணும் அப்படின்னு மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா வந்தாரு, விஷயம்லாம் எடுத்து சொல்லி போயிருக்காரு. கண்ணு கருத்துமாக காவல் பார்க்க சொல்லியிருக்காரு. ஆடலும் சோ ஆடலும் சோ என்று பறவைகளை அப்பா வேற சொல்லியிருக்காரு. நான் வந்துட்டே இன்னொருத்தி வந்துகிட்டே இருக்கான். இருந்தாலும் இன்னைக்கு மனசுல சந்தோஷம் சந்தோஷம் எல்லாத்துக்குமே சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரிதான் எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை எடுத்து சொல்லிட்டு அடுத்த ஆளை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். பாடும் வட்ட பொட்டு வச்சு வண்ண வண்ண பூரி சின்ன சின்ன கண்ணங்களில் உள்ள நின்ற தேனெடுக்கவா
ஆஹா என் மரம் என் கை அடிச்சான். கை தட்டிட்டாங்க நீங்க தப்பா நினைக்காதீங்கம்மா. ஆமா பேசாதீங்க. அதனால இன்னைக்கு அவ வர்றான், அவ வருவதை எதிர்பார்ப்போமா? ஆமா அப்படின்னு நினைக்காதீங்க மாமா, நல்ல பிள்ளை. அடியே வெகு விரைவாக ஓடோடி வா பார்ப்போம். ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டே இருக்காங்க. ராஜா விழுந்து போனானே ரத்தத்திலே ராஜா बच्चा मारा राजा अरे अरे ஆசப்பட்டி குருந்தனாரு வச்சை கிட்ட நான் என்னங்க பண்றது, எல்லா இடத்துலயும் சோப்பு கேட்கிறேன் கிடைக்கல, அதனால ஆட்டாம்புழுக்கு அள்ளி தேய்க்கிறேன். நானு எங்க அத்தை எல்லா பேருமே ஒரே மாதிரி இருப்பான். என்ன பொண்ணிய மாப்பிள்ள, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? பாத்தியா நீ ஏன் சீன்ற? நானும் மாசத்துக்கு 10 புருஷன் பாத்துறேன், ஒரு வயலும் சும்மா இருக்கிறியா இல்ல. ஆனா வர முறை நல்லாத்தே வர்றான், வந்து விட்டு கெடுத்து விட்டு காசு விட்டாம ஓடி போயிடறான்யா. இருந்தாலும் அதெல்லாம் அப்ப, இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது மாமா. நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கு அச்சன் நானும் பழிப்பெல்லாம் இருக்கும்ல, பழிப்புயா அந்த மாதிரி இருக்கும்ல. நானும் ஆசைப்பட்டு நேசப்பட்டு நானும் ஒரு புருஷனுக்கு வாக்கப்பட்டேன். ஆமா 400 புருஷனுக்கு வாக்கப்பட்டேன். கிழிஞ்சிடாது, நான் ஒரு புருஷனுக்கு வாக்கப்பட்டியா? சி நீ என்ன எப்படி பேசுற? ஆமா 400 புருஷனுக்கு வாக்கப்பட முடியாது. 400 புருஷனுக்கு வாக்கப்பட்டா எங்கது என்ன ஆகுறது? அத்தாடி இங்கமே கறிக்கிறதே. முத கறிக்கடைக்காருக்கு வாக்கப்பட்டேன். கறிக்கடைக்காருக்கு வாக்கப்பட்டு என்ன புண்ணியம், எல்லாரும் ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல என்ன வச்சிருப்பாங்க, பால் பழம் சொல்லிட்டு இதுதான் வச்சிருப்பாங்க. ஆனா என் புருஷன் கொஞ்சம் வித்தியாசமான ஆள், தொழில கட்டுற தொழில மறக்காதவர். ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே தண்ணி கறிக்கடையை போட்டு உட்காந்துருந்தார். நானும் என்ன மாமா அப்படின்னு கேட்டேன். அது வேற ஒண்ணும் இல்லடி, 25 உருப்படி ஆர்டர் சொல்லியிருக்காங்க, அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் நைட் ஜாயின் பண்றேன்னாரு. சரி என்னமா பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு பாலிச்சாம மூலையில வச்சுட்டு செத்த அசந்து படுத்து தூங்குனில்ல. ராத்திரி ஒரு மணி இருக்கும்.
சண்டால பாவி என்னை முண்டமா தொங்க விட்டேன். முண்டமா தொங்க விட்டு என்னையா பண்ணி வைக்கிறேன்றே. 25 உருப்படியில ஒரு உருப்படி அத்துட்டு போயிடுச்சு. அதனாலதான் நீ ஒன்னே தொங்க விட்டு ஓஞ்ச வரட்டி எடுக்கிறேன். அட பாவி சண்டால பாவின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு ஒரே ஓட்டம் ஓடியாந்துட்டேன். ஓடியாந்தா கபடி வீரர் நான் போய் போனா போறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன், நல்லா கஞ்சி ஊத்துறேன் அப்படின்னாரு. சரிங்க மாமா, சரி இருந்தாலும் நல்லா நல்ல கட்டுமஸ்தான ஆளு இறுக்கி கட்டி பிடிப்பாரு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணினேன். அவர் நல்லாத்தான் இருந்தாரு. ஆனா அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். என்ன ஒரு விஷயம்னா, அவர் கல்யாணம் பண்ணி எனக்கு 15 வருஷமா பிள்ளையே இல்லை. என்ன பண்றாரு உங்களுக்கு எல்லாம் ஓப்பன் உண்மையை சொல்றதுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல டெய்லி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் தான் நடக்குது. ஆனா வர்ற கபடி 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 கபடின்னு வந்து இந்த இடத்துல தொட்டுட்டு ஓடி போயிடறேன். வர்றேன் கபடி கபடி கபடின்னு தொட்டுட்டு ஓடி போயிடறேன். எங்களுக்கு பிள்ளை இப்படி மசூர்ல வரக்கு சரி இப்ப அப்படி பண்றான்னு சொல்லிட்டு ரயில்வே டிரைவரை கல்யாணம் பண்ணேன். அவரை கல்யாணம் பண்ணாலும் டெய்லி ஒரு ட்ரெயின்ல ஏறி போலாம் அப்படின்னு கல்யாணம் பண்ணேன். அவரை கல்யாணம் பண்ண நல்ல மனுஷன் இல்லைன்னு சொல்லல, சம்பளம்லாம் நிறைய கொடுத்தாரு, பென்ஷன்லாம் வருவேன், எல்லாம் சந்தோஷப்பட்டு கல்யாணம் பண்ணினேன். ஆனா வந்தவர் ஒரே ஒரு நாள் தான் வீட்டுக்கு வந்தாரு. வந்தது மாமா இங்க வாங்கிட்டேன், நேரா பக்கத்து வீட்டுக்கு போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு சிவப்பு கொடி காமிச்சாத்தான் நிப்பாரு போல. அவரு நான் சிவப்பு கொடி காக்காம பச்சை பாவாடையை தொங்க போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு நேரா போயிட்டாரு பக்கத்து வீட்டுக்கு. என்ன இப்படி போறானே தண்டால பாவின்னு சொல்லிட்டு ஒரு வழி வேணாம் போறேன் தொலைஞ்சு, நம்ம இனிமே யாருக்கும் ஆக்கப்படக்கூடாது அப்படின்னு முடிவோட மைக் செட்டுக்காருக்கு வாக்கப்பட்டேன். மைக் செட்டுக்காரு நல்ல மனுஷன் இல்ல, நல்லா திருகுவாரு நல்லா சொருகுவாருன்னு வாக்கப்பட்டேன். அவர் நல்ல மனுஷன் தான், நல்லா நிறைய ஸ்பீக்கர்லாம் வச்சிருக்காரு, சீரியல் செட்டெல்லாம் வச்சிருக்காரு. 10 செட்டுங்க, ஒரு செட்டு 2 செட்டுல 10 செட்டு தனியாவே வச்சிருக்காரு. சரி நம்ம பேரை எழுதிருவோம் அந்த மைக் செட்டுல அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணினேன். ஆனா நல்ல மனுஷன், சும்மா சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல சாந்தி மூர்த்த ரூம்ல சாந்தி மூர்த்தம் சரியாக சாந்தி மூர்த்தம் நேரத்துல எங்க மாமா கொஞ்சம் வித்தியாசமானவர்ல, வீட்டுல கரண்ட் பூ செலவு அதிகமாகுது, மதுரையில போய் மல்லிகைப்பூ கேட்டிருக்காரு. மல்லிகைப்பூ ஒரு கிலோ 5000 ரூபாய் இருக்காங்க. மல்லிகைப்பூ பண்ண மயிர் கிடக்கு, நம்ம சீரியலை கட்டுறான்னு சொல்லி கட்டில சுத்தி சீரியலா கட்டி வச்சிருக்காரு. பூரா சீரியலை கட்டி வச்சு மூளை தின்னு மூளைக்கு மூளை 5 அடியில ஸ்பீக்கர் வேற, 4 மூளைக்கு 4 ஸ்பீக்கர். எதுக்கும் தெரியல வச்சிருக்காப்புல உள்ள. சரி என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மேல பார்த்தா 4 குலாம் நீட்டி வச்சிருக்காப்புல. தேசைக்கு 1 நீட்டி வச்சிருக்க. ரைட்டு என்னமோ பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு நான் பாலிச்சம் அப்படி வச்சுட்டு திரும்புறேன். இதே மாதிரி மைக்கு அந்த மைக்க பிடிச்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்? அறிவு இருக்கா உனக்கலாம்? உன்னைய வந்து நான் எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நந்தவனத்துக்கு போகணும், அம்மா வள்ளியம்மா வருவாங்க, அவங்களோட சேர்ந்து ஆடணும் பாடணும் கொண்டாடணும். நான் அங்க இருந்து மனசுல எவ்வளவு ஆசையோட வந்திருக்கேன். நீ இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? கருப்ப சூறையாடிட்டாங்க. நீ ஏற்கனவே கருப்பா தான் இருக்க, அதுல வேற கருப்பா வேற சூறையாடிட்டாங்களா? ஏய் தமிழ்நாட்டோட கலரே அதான், ரொம்ப டேமேஜ் பண்ணாத. இல்லடி எனக்கு ரொம்ப பிடிச்சதே அந்த கலர் தாண்டி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கருப்பு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அப்பா வந்தாருல்ல, என்னது பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? உள்ள மறைச்சு வச்சாம உத்து பாப்பாங்க. சரி தொடர்ந்து ஓட்டம்னா பாத்துட்டு போயிருவாங்க. அது ரெண்டும் அப்படியே தான் இருக்கு. காசு கொடுக்குற புண்ணியவே நல்லா பாத்துட்டு போட்டு அது சரிதாப்பா. பார்த்து என்ன புண்ணியா இங்க பாரு. பந்து அடி பாவி, இது நிஜமா பந்தா? உண்மையிலே பந்துதாடி. எனக்கு பார்க்க இருக்கு. ஒரிஜினல்னா ரொம்ப ரேட் ஆகுமா, அதிகமா முடியே. பாம்பேக்கு போணுமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாமா. சரி எதிர்பார்ப்போமா? ஆமாம்மா அம்மா வா வா
செல்லவழி செல்லவழி செல்லூர் காப்பத்தீங்க செய்யவழி அம்மா, சத்தியமா சொல்றேன் என் மேல எந்த தப்பு இல்ல. உங்க பின்னாடியே நான் ஆடிக்கிட்டு வந்துகிட்டே இருந்தேன். இவதான் வந்து இடிச்சான். மறுபடியும் ஆடுகிறேன். கோயம்புத்தூர் கொழுந்து பத்தல வாய்ப்பு பத்தலடி என்ன மையப்படி கொஞ்சம் பொடி நானா பொடி பொடி சும்மா பொடி அப்படி கொஞ்சம் அடிச்சுனா நல்லா கட் பண்ணிடுங்க. நல்லா இருக்குமா? ஆமா, பரமதி கவலை கேட்குங்க. அப்படியே ஆகட்டும். நீங்க எதுவும் கிழிந்து கவலை பாருங்க. அப்படியே ஆகட்டும். ஆலம் சோ ஆலம் சோ. மாப்பிள்ள சரி மாமா பின்னாடி வரையா ரொம்ப கலப்பா இருப்ப வா நான் உனக்கு தரேன் பொறி உருண்டை
முடியாத சூழலையும் வந்தேன். ஆனாலும் எங்கள் அண்ணன் தேசம் விட்டு வந்தே ஆகணும்னாங்க காளீஸ்வரனே நண்பர்கள் எல்லாம். அதுக்காகவே வந்திருக்கேன். எனக்கு பதிலாக ஒரு தம்பியை கூட்டி வந்திருக்கேன். என்னென்னு இல்லை, 3 நாளாக அவரை காய்ச்சலும் முடியாமல் வந்துருச்சு, உடம்பு சரியில்லை. தயவு செய்து பொறுத்தவர்கள் அடுத்த ஒரு முறை வரும்போது நல்ல விதமாக உங்களுக்கு செய்கிற மேடைக்கு வரணுங்கிறதுக்காக வந்து தம்பி செந்தில்குமார் வந்திருக்காரு. எனக்காக அவர் நல்லா செய்வார் என்று உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த அருள்மிகு ஸ்ரீ 18ஆம் படி கருப்பர் மாசி மகா சிவராத்திரி பாரி வீட்டை உற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வள்ளி திருமண நாடகத்தில், அதாவது நம்ம ஊர்ல வந்து 15-20 வருஷமாவே எனக்கு வளர்ந்துருச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கிறதா வள்ளி திருமண நாடகம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த நாடகம் இங்கே வச்சதே கிடையாது. இந்த நாடகம் வச்சதுன்னா இந்த நாரதருக்காக தான் இந்த நாடகம் வச்சோம். ஆனா அண்ணனோட சூழ்நிலை அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இப்போ நான் வேஷமே கட்ட மாட்டேன், வேற நாரதரை போட்டு நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தாங்க. நாங்கள் உள்ளே போய் இந்த தயவு செய்து நீங்கள் வந்துட்டு மட்டும் போங்க, ஏன்னா உங்களுக்காக தான் இந்த நாடகம், அதுக்காக தான் இந்த நாடகமே வச்சோன்னு சொன்னதுனால அவங்க உடம்பு சரியில்லாதனாலும் வந்து அந்த வேஷத்தை போட்டு வந்துட்டு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு எங்களது மாமன்னர் மருதுபாண்டியர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் பணக்கரை கிராமத்தின் சார்பாகவும் இந்த பொன்னாடை பொருத்தி மகிழ்விக்கின்றோம். அதாவது இந்த நாரதரை வந்து நம்ம நாடகம்லாம் அதிகமா பாக்குறது இல்ல. ஒரு டைம் நானும் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செந்திலானனும் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணோம். அவங்களும் நாடகம்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்ப அந்த ஃபங்க்ஷன்ல ராதாகிருஷ்ணன் பப்புன்னு இருந்தாரு. அப்ப நான் சொன்னேன், அண்ணா இவர் தான் ஃபேமஸான பப்பு நானே, நான் ராதாகிருஷ்ணன். அப்படியாடா, இதோடலாம் ஒருத்தர் ஃபேமஸாக சொல்கிறாங்க, நாரதர்னா கவிராஜ்னு சொல்லி ஒரு அவ்வளோ சூப்பராக நான் யூடியூப்ல தான் பார்க்குறேன் அப்படின்னு அவரே சொன்னார். அந்த அளவுக்கு இந்த நாரதர் வந்து அவ்வளோ பெரிய சிங்கப்பூர்லாம் போய் காலை என்னை வந்து கண்டிப்பாக இங்கே அவர் தான் வரணும் அப்படின்னு நினச்சி கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ பரவாயில்ல, நம்மளுக்காக வந்து அண்ணன் இந்த ஸ்டெப் எடுத்து இங்கே வந்ததுக்காக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். உடுக்க இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கன் நலைவதால் நட்பு ஐயன் வள்ளுவன் வாய்மொழி. அதற்கிணங்க ஆடை அணிவித்து மரியாதை செய்த பணக்கரை கிராமத்தார்கள், இளைஞர் மன்றத்தார்கள், மகளிர் மன்றத்தார்கள், மாமன்னர்கள், மருதிருவர்களுடைய நற்பணி மன்றத்தார்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சட்டமன்ற உறுப்பினர் 2 முறை தொடர்பு கொண்டு என்னோட பேசினாங்க, என்னை வாழ்த்தினாங்க. அது மறக்க முடியாத ஒரு தருணம். அது மட்டும் இல்லை, சிங்கப்பூருக்கு என்னை முதலாக அழைத்து சென்றது மரியாதைக்குரிய அண்ணன் காளீஸ்வரன் அண்ணார் அவர்கள். இப்போ மீண்டும் உங்களுடைய ஆதரவில் வருகிற ஏப்ரல் மாதம் 4 நாள் நிகழ்ச்சிக்காக சிங்கப்பூர் செல்கிறேன். அதுவும் எல்லாம் வல்ல 18ஆம் படி கருப்பனுடைய திருவருள். என் செயலாவது யாதொன்றும் இல்லை, யாமறியேன் பராபரமே. ஏதோ ஒரு சூழல் என்னை இந்த அளவுக்கு நிறுத்திருக்கு, என்னன்னு தெரியல. எல்லாம் நம்பிக்கை இருந்தாலும் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் தனியாக வந்தோட உங்களுக்கு சொற்பொழிவு பண்ணி என்னுடைய கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் வந்து பிரியாத விடைபெறுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் எல்லோருக்கும் நல்ல ஒரு புதிய பிரார்த்தனை செய்து விடைபெறுகிறேன். நன்றி. தம்பி செந்தில்குமார் வருகிறார், அவருக்கு பேராதரவு கொடுங்க. நடக்காதவள் மனிதனிலே பிரியும் மனிதனிலே
கூட்டம் நாளும் தப்பாரே. ஒரு பெரியாராடும் இருந்தாரே, அவரை உயர்த்தி வீசமணிட கூட்டம் நாளும் தப்பாரே. எட்டு அறிவு இருந்திட்டாலும் பணமில்லாத ஆளை, அறிவு இருந்திட்டாலும் பணமில்லாத ஆளை, உலகம் எந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாரே. பணப்பத்தீரே குணகுப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்கும் தமிழ் மனிதனிலே, மனிதனிலே. ஆலையாடு புகழ்வதெல்லாம் தழுவைத்தாகத்தான், பல மகனை விட்டால் புகழ்ந்த கூட்டம் இவளும் உள்ளேதான். ஆலையாளை புகழ்வதெல்லாம் தனக்குத்தாகத்தான், பல மகனை விட்டால் புகழ்ந்த கூட்டம் இவளும் உள்ளேதான். ஏழ்மையிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை, ஏழ்மையிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவாள் கொள்ளையே. பரவந்தியிலே உண்மையிலே இதை பார்த்து அறிய நடக்காதவன் மனிதனிலே, மனிதனிலே. பரவந்தியிலே குணம் குப்பையிலே. ஆகவே அந்த மனிதனாகப்பட்டவனுக்கு அந்த பணம் மட்டுமே முக்கியம் அப்படி சொல்லிவிட முடியாது. ஏன்னா அன்றைக்கு உள்ள மனிதர்கள் எல்லாருமே இயற்கையோடு வாழ கற்றுக்கொண்டார்கள், அதனால் நோய் இல்லாமல் வாழ்ந்து விட்டார்கள். இப்பொழுது நம்ம எல்லோருமே செயற்கையோடு வாழ பழகிவிட்டோம், அதனால் நோயோடு வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா அன்றைக்கு ஒரு நோயாகப்பட்டது இருந்துச்சு அப்படின்னா நோய்க்கு உண்டான மருந்தை கண்டுபிடிச்சாங்க எப்ப அன்னைக்கு. ஆனால் இன்றைக்கு நோயவே விதவிதமாக கண்டுபிடிக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எல்லோரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா ஆதி காலத்துல கணவனாகப்பட்டவள் உணவை எடுத்துக்கொண்ட பிறகு மனைவியாகப்பட்டவள் எடுத்து வந்து கொடுத்தாங்க. எங்க நீங்க சாப்பிட்டுட்டீங்க, சாப்பிட்ட கையோடு இந்தங்க வெத்தலை பாக்கு போடுங்க அப்படின்னு அன்னைக்கு உள்ள மனைவியாகப்பட்டவள் கணவனுக்கு சாப்பிட்ட பிறகு வெத்தலை பாக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கு உள்ள மனைவியாகப்பட்டவள் சாப்பிட்ட பிறகு கணவனுக்கு எடுத்து கொடுக்கிறா. என்ன அதான் மாத்திரை. எங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி 2 மாத்திரை, சாப்பிட்டதுக்கு பின்னாடி 2 மாத்திரை என்று சொல்லக்கூடியது என அதிகமாக நோயாகப்பட்டது பலமாகப்பட்டது வந்து கொண்டிருக்கின்றது பாருங்க. என ஒரு மனிதனாகப்பட்டவள் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எத்தனை மரங்கள் தேவை அப்படின்னா 428 மரங்கள் தேவை. ஒரு மனிதனுக்கு நோய் இல்லாமல் வாழ்வதற்கு 428 மரங்கள் தேவை. ஆனால் இன்றைக்கு உள்ள கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எத்தனை மரங்கள் உள்ளது அப்படின்னா வெறும் 32 மரங்கள் மட்டுமே உள்ளது. அதனாலதான் நோயாகப்பட்டதற்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல. அப்படியே மருந்து கண்டுபிடிச்சாலும் அந்த மருந்தாகப்பட்டது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேட்குமா அப்படின்னா ஒருபோதும் கேட்கவே கேட்காது. இப்ப எத்தனையோ விதமான நோய் உண்டு பாருங்க. வயிற்று வழியில வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு கோளாறுன்னு சொல்லி மருந்தாகப்பட்டது சாப்பிடுறான். சாப்பிட்ட உடனே மருந்துனா என்ன? ஒரு நோய் இருக்கு அப்படின்னா அந்த நோயை குணப்படுத்துவதற்கு பெயர் தான் மருந்து. மருந்து மாத்திரை 2 நாளைக்கு போடலைன்னா நீங்க மாத்திரை போடல, அதனால உங்க மறுபடியும் வந்துருச்சு, மாத்திரை நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன மருந்தா? அதுக்கு பேர் மருந்தா? மாத்திரை 2 நாளைக்கு போடல அப்படின்னா அந்த நோயாகப்பட்டது மறுபடியும் வந்துருது அப்படின்னா அதற்கு பெயர் மருந்தா? கிடையாது. ஏன்னா எல்லாமே வியாபார உலகமாக மாறிவிட்டது, எல்லாமே வர்த்தகமாக மாறிவிட்டது. ஏன்னா தொழில் என்பது வேறு, வியாபாரம் என்பது வேறு. அன்றைக்கு உள்ள எல்லாமே தொழிலாக இருந்தது, இன்னைக்கு தொழிலே வந்து வியாபாரமாக மாறிவிட்டது. பாருங்க, ஒரு பசுமாட்டுல பாலை கறந்து வித்தோம் அப்படின்னா அதற்கு பெயர் தொழில். பசுமாட்டுல பாலை கறந்து வித்தால் அதற்கு பெயர் தொழில். அதே பசுமாட்டுல பாலை கறந்து அதுல தண்ணிய கலந்து வித்தோம்னா அதுக்கு பேரு வியாபாரம். இதுதான் அன்றைக்கு எல்லாம் தொழிலாக பக்தியாக இருந்தது. இன்றைக்கு எல்லாமே பக்தி சீரழிந்து தொழிலாகப்பட்டது மாறி எல்லாமே வர்த்தக உலகத்துல இன்னைக்கு நம்ம எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.